மல்லி இருந்துட்டு உண்மையிலேயே தீபிகா மேடம் இப்படி பேசுறதுனாலயும் இப்படி சொல்றதுனாலயும் வந்து ரொம்ப ஃபீல் பண்றாங்களா இல்ல கோவப்படுறாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. அதாவது ஐஸ்வர்யாவை காணோம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி தீபிகா இருந்துட்டு ஆதங்கத்துல பேசுறாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கிட்டாலுமே கூட ஆரம்பத்துல இருந்தே மல்லி தான் காரணம் மல்லி தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு விஷயத்துக்குமே சொல்றாங்களே தவிர மல்லி இதுக்கு காரணம் இருக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு விஷயத்துக்கும் சொன்னது கிடையாது. அதனால தீபிகா மேடத்தை வந்து நம்ம மல்லி இருந்துட்டு அந்த அளவுக்கு மிக பெருசா எடுத்துக்கிறதே கிடையாது. அதே மாதிரி இந்த நேரத்துக்கு அதாவது அந்த சின்ன பொண்ணு ஐஸ்வர்யாவை வந்து காணோம் அப்படின்னும் போது உண்மையிலேயே மல்லியோட மனசு ரொம்ப பதட்டப்படுது. அதாவது வெண்பா காணோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொன்னோம் நம்ம மல்லி எவ்வளவு பதட்டப்படுவாங்களோ, எவ்வளவு வந்து ஃபீல் பண்ணுவாங்களோ, எந்த அளவுக்கு வந்து வெண்பாவை காப்பாத்துறதுக்கு வந்து முயற்சி பண்ணுவாங்களோ, அதை விட பல மடங்கு இப்போ வந்து இந்த ஐஸ்வர்யாவை வந்து காப்பாத்தணும். அதாவது அதே அளவுக்கு வந்து ஐஸ்வர்யாவை வந்து காப்பாத்தணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி அவ்வளவு ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. உண்மையிலேயே தீபிகா மேடம் வந்து கொஞ்சம் நல்லவங்களா இருந்தாங்க. அதாவது ரொம்ப நல்லவங்க தான் இல்லைன்னு சொல்லிட்டு வந்து சொல்ல முடியாது. ஆனா மல்லியோட விஷயத்துல மட்டும் ரொம்ப ரொம்ப கெட்டவங்களா இருக்காங்க. அதை மட்டும் மாத்திக்கிட்டாங்க அப்படின்னா பிரச்சனையே கிடையாது. அடுத்தடுத்து எல்லாமே வந்து நல்லபடியா நல்ல பேஸ்லயே வந்து போயிடும் அப்படின்றதுல சந்தேகம் இல்லை. ஆனா அதே சமயத்துல இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் நடக்கும் அப்படின்னு உண்மையிலேயே யாருமே எதிர்பார்த்திருக்கவே மாட்டாங்க. அதாவது தீபிகா மேடம் இருந்துட்டு நம்ம மல்லியோட காலில் விழுந்து என்ன மன்னிச்சிரு மல்லி, நான் செஞ்சது மிகப்பெரிய ஒரு தப்பு தான். என்னாலதான் வந்து ஐசு வந்து வீட்டை விட்டு போனா, உன்னால கிடையாது. உன்னாலதான் வந்து என் பொண்ணு இன்னைக்கு டான்ஸ் இதுல வந்து ப்ரோக்ராம்ல அவ வந்து வின் ஆயிருக்கா அப்படி இப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றது மட்டும் இல்லாம நான் செஞ்சது தப்பு தான் என்னை மன்னிச்சு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி தீபிகா மேடம் வந்துட்டு இப்போ மன்னிப்பு கேட்கக்கூடிய அளவுக்கு ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து நடக்க போகுது. கண்டிப்பா தீபிகா மேடம் இந்த ஒரு நாளை கண்டிப்பா தன்னோட வாழ்நாள்லயே மறந்திருக்கவே மாட்டாங்க. அதாவது நம்ம ஐஸ் இருந்துகிட்டு இந்த மாதிரி வந்து டான்ஸ் ப்ரோக்ராம்ல வந்து நான் கலந்துகிட்டு இருக்கேன், எனக்கு டான்ஸ் சொல்லி கொடுங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லும்போது டான்ஸ் எல்லாம் சொல்லி தர முடியாது, உன்னை பார்க்கறதுக்கு எனக்கு டைமே இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி தீபிகா வந்து சொன்னாங்க. அதனால என்ன பண்ணாங்க, மல்லிகை அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வந்து இவங்களுக்கு ஐஸுக்கு வந்து கிடைச்சது. அங்க போயிட்டு டான்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணாங்க. எல்லாமே ஓகே. எல்லாமே நல்லபடியா முடிஞ்சுது. அத்தோட வந்து தீபிகா மேடம் இத விட்டுருந்தாங்க அப்படின்னா பிரச்சனையே கிடையாது. ஆனா கடைசியில இப்படி ஒரு சம்பவத்த செஞ்சாங்க. அதுவும் இல்லாம இப்போ தன்னோட பொண்ணு காணாம போயிட்டாங்க. இப்பவும் வந்து வலைவீசி தேடிட்டு இருக்காங்க. இல்லன்னு சொல்லிட்டு வந்து சொல்ல. போலீஸ் படையே வந்து ஐஸ்ஓ வந்து தேடி அலைஞ்சுகிட்டு இருக்கு. அதே மாதிரி தீபிகா ஒரு பக்கம், தீபன் ஒரு பக்கம், அதாவது நம்ம மல்லி ஒரு பக்கம், எல்லாருமே ஆளுக்கு ஒரு பக்கமா வந்து தேடி அலைஞ்சிட்டு இருக்காங்க. என்ன தேடி அலைஞ்சு என்ன பிரயோஜனம்? கடைசியில மல்லி தான் வந்து நம்ம ஐஸோட உயிரை இப்படி வந்து காப்பாத்துவாங்க அப்படின்னு உண்மையிலே யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. ஐஸு உண்மையிலே வந்து நல்லபடியா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி இந்த தீபனோ இல்ல வந்து தீபிகா அம்மா அப்பா அவங்க அம்மா அப்பா இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து நினைக்கிற அளவுக்கு இல்லாம அதை விட பல மடங்கு நம்ம மல்லி வந்து நினைக்கிறாங்க அந்த சின்ன குழந்தைக்கு எதுவும் ஆயிடக்கூடாது. ஏன்னா ஏற்கனவே வந்து ஒரு 4-5 மணிக்கா கிளம்பி கிளம்பி போயிருக்கோம் வீட்டை விட்டு ஒரு 5 மணிக்கு அந்த மாதிரி. அப்படி இருக்கும்போது கூடிய சீக்கிரத்துல வந்து இருட்டிடுச்சு. நைட் நேரத்துல வந்து எங்க போய் தேடுறது, வெண்பா எங்க, அதாவது ஐஷு வந்து எங்க போயிருப்பான்னு சொல்லிட்டு வந்து தெரியலையே அப்படிங்கிற மாதிரி வந்து நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆனா கடைசியில மல்லி பயங்கரமான ஒரு சம்பவத்தை வந்து கொடுத்து, அதாவது மல்லியால தான் வந்து ஐஷு காணாம போனாங்க அப்படின்றதெல்லாம் தாண்டி இப்போ நம்ம மல்லி வந்து ஐஷுவை வந்து காப்பாத்தி அவங்க அம்மா கிட்ட ஒப்படைச்சிடறாங்க. அதே மாதிரி ஐஷு வந்து போனதுக்கு காரணம் நான் கிடையாது, நீங்க தான். உங்க பொண்ணுக்காக ஒரு நாள்ல ஒரு 1/2 மணி நேரம் இல்ல 1 மணி நேரம் நீங்க ஒதுக்கி இருந்தீங்க அப்படின்னா இவ்வளவு பெரிய பிரச்சனையே கிடையாது. அதே மாதிரி நீங்க டான்ஸ் சொல்லி கொடுத்திருந்தா எதுக்காக வந்து அவ எங்க கிட்ட வந்து டான்ஸ் சொல்லி கத்துக்கிறா அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி நிறைய விஷயங்களை வந்து சொல்றாங்க. இதை கேட்டதும் தீபிகா அப்படியே திணறிட்டு இருக்காங்க. ஏன்னா ஆரம்பத்துல நம்ம மல்லி மேல செம்ம கோவத்துல இருந்துட்டு இருந்தாங்க இல்லையா, நம்ம மல்லி மேல அப்படியே வன்மத்தை வந்து கக்கிட்டு இருந்தாங்க. ஏற்கனவே சில விஷயங்கள்லாம் இருக்கு, அது எல்லாத்தையுமே தூக்கி போட்டு மல்லி தான் இதுக்கு காரணம், மல்லி தான் என் பொண்ணுக்கு எதனா ஒண்ணு ஆச்சுன்னா காரணம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி நிறைய விஷயங்களை வந்து செஞ்சாங்க. ஆனா இப்ப கடைசியா என்ன ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு பக்கம் வந்து இப்போ தீபிகா மேடம் இருந்துகிட்டு அப்படியே திணறி போய் நின்றுகிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் வந்து நம்ம அதாவது ஐஷுவும் இருந்துட்டு தீபிகா மேடத்துக்கு தெளிவா புரிய வைக்கிறாங்க. இதுக்கு அப்புறம் உங்ககிட்ட நான் எதுவும் கேட்க மாட்டேன் மம்மி. இனிமே வந்து நீங்க எப்படி இருக்கணுமோ அதே மாதிரி இருங்க. அதாவது எனக்கு கிடைச்சிருக்க ஒரே ஒரு ஃப்ரெண்டு வெண்பா. அதே மாதிரி வெண்பாவோட அம்மா அதாவது மல்லி அம்மாவும் வந்து ரொம்ப ரொம்ப நல்லவங்க, நீங்க நினைக்கிற மாதிரி அவங்க கெட்டவங்க கிடையாது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி எல்லாத்தையுமே எடுத்து சொல்றாங்க. அதே மாதிரி தீபன் இருந்துட்டு இங்க பாரு தீபிகா, இதுக்கு மேலேயாச்சும் வந்து திருந்த பாரு. அதே மாதிரி முதல்ல நீ மல்லி கிட்ட மன்னிப்பு கேளு. ஏன்னா மல்லி மட்டும் வந்து இல்லை அப்படின்னா கண்டிப்பா நம்ம ஐஷு வந்து நமக்கு கிடையாது. நீ என்னதான் வந்து நான் வேணான்னு சொல்லிட்டு வந்து சொன்னாலும் சரி, என்ன நினைச்சாலும் சரி, ஆனா உண்மையிலேயே ஐஷு வந்து இப்போ உயிரோட நம்ம கிட்ட வந்து கிடைச்சிருக்கா அப்படின்னா
கண்டிப்பா வந்து அதுக்கு காரணம் மல்லி தான். அத மட்டும் மைண்ட்ல வச்சுக்கோ அப்படிங்கிற மாரி வந்து சொல்றாங்க. ஒரு பக்கம் தீபிகா அப்படியே திணறிட்டு இருக்காங்க. மத்த விஷயத்துல எப்படியோ, ஆனா இந்த ஒரு விஷயத்துல உண்மையிலேயே தீபிகா மேடம் வந்து கொஞ்சம் மனசு இறங்கி தான் ஆகணும். பட் இருந்தாலும் தீபிகா மேடம் இதுல வந்து மனசு இறங்குறாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா கிடையவே கிடையாது. பட் இருந்தாலும் வந்து மல்லிகிட்ட மன்னிப்பு கேட்டே ஆகணும் அப்படின்ற ஒரு கட்டாயத்தினால மன்னிப்பும் வந்து கேட்டுறாங்க. அதே மாதிரி வந்து அடுத்ததா வந்து நன்றியும் வந்து சொல்லிடுறாங்க. ஏன்னா தன்னோட பொண்ண வந்து காப்பாத்தி குடுத்துருக்காங்க இல்லையா? ஆனா இப்போ இந்த கேஸ்ல நம்ம மல்லிய வந்து தூக்கி ஜெயில்ல போடுறதுக்கு தயாரா இருந்துட்டு இருக்காங்க. ஏன்னா 2 நாள் தான் வந்து கோர்ட் இருக்கும். 3வது நாள் வந்து லீவு. 10 நாள் லீவு. அந்த 10 நாள தூக்கி மல்லிய ஜெயில்ல வைக்கணும் அப்படிங்கிற மாரி ஒண்ணு நெனச்சாங்க. அந்த ஒரு ப்ராசஸ் வந்து போயிட்டு தான் இருக்கு. தீபிகா மேடம் மட்டும் நல்லவங்களா மாறிட்டாங்க. அதாவது இந்த ஒரு சம்பவத்துக்கு அப்புறமா மல்லிய புரிஞ்சுக்கிட்டாங்க. மல்லிய வந்து புரிஞ்சுகிட்டு, இந்த மாரி வந்து மல்லி நல்லவ தான் போல் இருக்கு. ஒருவேள வந்து மல்லி மேல தப்பு இருக்காதோ! அப்டிங்கிற மாரி வந்து யோசிச்சாலே போதும். அடுத்தடுத்த விஷயங்கள் எல்லாமே நல்லபடியா நடக்கும். அதே மாரி அடுத்தடுத்து எல்லாமே சூப்பராவே நடந்து, உண்மையிலேயே மல்லி இருக்காங்க பார்த்தீங்களா? மல்லிய வந்து புரிஞ்சுகிட்டு, இந்த கேஸ்ல உண்மையான குற்றவாளி யாரு? அப்டிங்கிற ஒரு விஷயத்த தீபிகாவே கண்டுபிடிச்சுருவாங்க. ஆனா, அந்த ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு தான் ரொம்ப லேட் ஆகிட்டு இருக்கு அப்டின்னே சொல்லலாம். ஏன்னா, அந்த அளவுக்கு இது சிறப்பான சம்பவமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரொம்ப சிறப்பான சம்பவம் தான். அதாவது மல்லி மாஸ் காட்டி, ஐஷூ வந்து பல ரவுடிங்க கிட்ட இருந்து வந்து காப்பாத்துறது. இந்த ஒரு சம்பவத்துக்கு அப்புறமா உண்மையிலேயே தீபிகா மேடம் மன்னிப்பு கேட்கறது தான் சரியா இருக்கும். இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க.